காவிரியின் குறுக்கே மேகதாது என்னும் இடத்தில் அணை கட்டுவதற்காக கர்நாடக அரசு முயற்சி எடுத்து வந்தது. குறிப்பாக அதில் டிபிஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வறிக்கையை தயாரிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்ட நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டுவதற்கான அந்த நடவடிக்கையை கர்நாடக அரசு எடுப்பதற்கு தடை விதிக்க வேண்டும், டிபிஆர் அறிக்கையை தயாரிப்பதற்கும் தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றமானது இந்த மேகதாது விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது தற்போது டிபிஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு முதற்கட்ட ஒரு ஆரம்ப கட்ட நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் இதில் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்ததோடு, குறிப்பாக இதில் அணை கட்டுவது என்பது இரு மாநிலங்களுடைய ஒரு ஒருமித்த கருத்து ஏற்பட்ட பின்புதான் அதில் செய்ய முடியும். இது தொடர்பாக எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் அது தொடர்பாக காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தை அணுகி அவர்களின் பரிந்துரை அடிப்படையில் தான் முடிவெடுக்க முடியும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் மறுசீராய்வு மனுவானது வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் இந்த மேகதாது அணை கட்டுவதற்கான அந்த டிபிஆர் அறிக்கையை தடை விதிக்க முடியாது என்ற உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மறு ஆய்வு மனுவும் தற்போது உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. அது குறித்து தான் இந்த கேள்வி என்பது கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சரான டி.கே. சிவகுமாருக்கு எழுப்பப்பட்டிருந்தது. ஏனெனில் அவர் இன்று காங்கிரஸ் கட்சியுடைய அந்த அரசியல் ஒரு குழப்பமான சூழ்நிலை, அதிகார போட்டி என்பதை தீர்வு காணுவதற்காக அகில இந்திய காங்கிரஸ் தலைமையானது கர்நாடக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு அழைப்பு விடுத்திருந்தது. அதன் பேரில் அவர்கள் டெல்லி வந்திருந்தார்கள். அப்போது கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சரான டி.கே. சிவகுமார் செய்தியாளர்களிடம் பேசியிருந்தார். அதில் கர்நாடக மேகதாதுவில் அணை கட்டுவது தொடர்பான அந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசினுடைய சீராய்வு மனுவை பார்த்தீர்களா, அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்றும், எனவே தற்போது இந்த விவகாரத்தில் தங்களுக்கு எந்த ஒரு தடை விஷயமும் இல்லாத இருக்கிறது. இதற்காக கர்நாடக மக்கள் சார்பாக நீதிமன்றத்திற்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் இதற்கு மேல் அவர்கள் செய்து கொள்ளட்டும். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நீதிமன்றத்திற்கு தான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக அவர் மறைமுகமாக தமிழ்நாடு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுக்க முடியாது என்ற ஒரு சமீட்சையை அவர் தற்போது தெரிவித்திருக்கிறார். எனவே இதற்கு பின்பாக தமிழ்நாடு அரசுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது என்பதுதான் மீண்டும் ஒரு கவனத்தை பெற்றிருக்கிறது.